வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் நடந்த SBI PO பிரிலிம்ஸ்ல குவான் செக்ஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. The ratio of the investment of A and B is 6:7 respectively. If the rate of the investment for both A and B is 12% per annum and time duration for A and B is 5 years and 4 years respectively, the difference of their amount received is rupees 3,800, then what was the investment of A ன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்ணது பாருங்க. இதுல இன்னொரு விஷயம், இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான்னு கொடுக்கல அப்படின்னா நீங்க டிஃபால்ட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரியா? டிஃபால்ட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுல பாருங்க, ஏ வந்துட்டு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாருன்னா 6 டைம்ஸ், அதை 600 அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா பர்சன்டேஜ்ங்கிறது அவுட் ஆஃப் 100. நீங்க இதை மல்டிபிள் 100 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 700 வச்சுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க, 12% ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்ணது. ஆனா ஏ வந்து 5 இயர்ஸ். அப்ப 5 இயர்ஸ்க்கு 12% என்ன வரும்? 1 இயர்க்கு 12%, 5 இயர்ஸ்க்கு 60% வரும். அப்ப 600க்கு 60% கண்டுபிடிங்க. அப்ப நமக்கு என்ன வரும்? 360 வரும். அடுத்து பாருங்க, 4 இயர்ஸ்க்கு வந்து பி இன்வெஸ்ட் பண்றாரு, அதே 12% தான். அப்ப 4 இயர்க்கு 12% நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? 1 இயர்க்கு 12%, 4 இயர்க்கு 48%. அப்ப 700க்கு 48% என்ன வரும்? 50% வந்து 350 வரும். அதுல வந்து ஒரு 2% மைனஸ் பண்ணிடலாம், 40 மைனஸ் பண்ணிடலாம். 350ல 40 மைனஸ் பண்ணீங்கன்னா 336. இதுதான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ரிசீவ் பண்ண டோட்டல் அமௌண்ட். இவர் ரிசீவ் பண்ணது 960, இவர் ரிசீவ் பண்ண அமௌண்ட் வந்துட்டு 1036 இல்லைங்களா? இப்போ ரெண்டு பேரும் ரிசீவ் பண்ண அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டு டிஃபரன்ஸ் எடுங்க, ஈக்குவல் டு 76 டைம்ஸ் வருதா? அப்ப 76 டைம்ஸ் தான் எதுக்கு சமம் அப்படின்னா இந்த 3800க்கு சமம். எங்க டிஃபரன்ஸ் அமௌண்ட் தானே கொடுத்துருக்காங்க, அப்ப 3800க்கு சமம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்? ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட். ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை பார்ட்ஸ்? 600 பார்ட்ஸ். அப்ப இதை இன்டூ 600 பண்ணுங்க. சரியா? 76 பார்ட்ஸ் வந்துட்டு 3800னா 600 பார்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. சரியா? இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 30 கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ் வரும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 100 டைம்ஸ் வரும். இதையும் அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து 6ல 2 வந்து 3 டைம்ஸ் வருமா? சரி, அப்ப 100 into 300 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 வரும். அப்ப ஏ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? அதே போல நம்ம வந்து பேங்க் அப்டேட்டுக்காகவே நமக்கு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து நம்ம அருண் அகாடமி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்துட்டு அதுலயும் கொடுப்பாங்க. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.